Hi friends, welcome to our channel. இன்னைக்கு bracelet making classல செயினும் சாம்ஸும் யூஸ் பண்ணி bracelet எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் செயின் தான் நான் எடுத்துருக்கிறேன். நம்ம சாம்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலைக்கு இந்த சைஸில் இருக்கக்கூடிய செயின் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து சாம்ஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த செயினோட மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நான் கட் பண்ணி இருக்கிற இந்த செயினோட மெஷர்மெண்ட்டு 8.5 இன்ச்சி சைஸில் தான் நான் செயினை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சைஸில் நாம் செயினை கட் பண்ணுறதுனாலைக்கு 8 இன்ச்சி சைஸில் இருக்கக்கூடியவங்க வரைக்குமே வந்து இந்த ப்ரேஸ்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செயினை கட் பண்ணதுக்கு பிறகு செயினோட எண்டில் ஒரு சைடு வந்து ஹூக் ஆட் பண்ணணும், இனி ஒரு சைடு வந்து நம்ம சாம்ஸ் ஆட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பீட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு நான் வந்து ஃபஸ்ட்டு ஹூக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிற ஹூக் பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் ஹூக் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது இல்லை அப்படின்னா எஸ் ஹூக் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி செயினில் நீங்கள் கனெக்டட் ஹூக் வந்து நமக்கு தேவைப்படாது. இந்த 2 ஹூக்கில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதில் ஜம்ப்ரிங்ஸோட அந்த செயினில் நம்ம அட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த செயினோட எண்டில் வந்து ஹூக் அட்டாச் பண்ணி எடுக்கணும். இதுக்கு பிறகு இப்போ செகண்ட் எண்ட்லேயும் வந்து ஒரு சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் அதுலேயும் ஒரு ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப்ரிங்ஸை செயினோட ஆட் பண்ணி நம்ம லாக் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் செயினோட 2 சைட்லேயுமே வந்து நம்ம ஒரு சைடு ஹூக்கும் ஒரு சைடு சாம்ஸும் ஆட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த ப்ரேஸ்லெட்டை நம்ம இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து சாம்ஸ் ஆட் பண்ணுறதுனாலைக்கு ஸோ எப்படி சாம்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சாம்ஸ் வந்து நம்மளுடைய விருப்பப்படி நம்ம சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு சாம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம், 2 ஸோ உங்கள் விருப்பம் போல் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நான் இந்த ப்ரேஸ்லெட்டு ஃபுல்லாகவே வந்து சாம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ சாம்ஸ் வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு கேப் விட்டு நம்ம சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1.5 இன்ச்சி சைஸு கேப் விட்டுட்டு ஒவ்வொரு சாம்ஸையும் நம்ம இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து 1.5 இன்ச்சி சைஸில் தான் வந்து சாம்ஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எந்த சைஸுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்ஸை வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஒரு ஜம்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த செயினில் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ இதில் இருக்க எல்லா சாம்ஸையுமே இந்த ஜம்ப்ரிங்ஸோடு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆட் மட்டும் தான் பண்ணணும், நம்ம லாக் பண்ணக்கூடாது. செயினுக்குள்ளே போட்ட பிறகு தான் நம்ம லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம 1.5 இன்ச்சி சைஸில் அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 1.5 இன்ச்சை வச்சுட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு சாம்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஜம்ப்ரிங்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜம்ப்ரிங்ஸை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி செகண்டும் 1.5 இன்ச்சி சைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த செயின் அப்படியே கையில் பிடிச்சிட்டு அதில் செகண்ட் சாம்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா சாம்ஸையுமே வந்து ஆட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இந்த சைஸில் செயின் கட் பண்ணி எடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் சைஸுக்கு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சைஸில் இருந்து 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் சைஸுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கும்போது செயின் வந்து அவ்வளோ வேஸ்ட்டாக போகாது உங்களுக்கு. சாம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய விரலில் வச்சு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பார்த்துட்டு ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்காமல் நம்மளுடைய விரல் கணக்கு வச்சே வந்து நம்ம சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாம்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செயினில் வந்து ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் செயினில் ப்ரேஸ்லெட் நாம் ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாடலில் நீங்களும் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணி பாருங்கள். செயினில் ப்ரேஸ்லெட் பண்ணும்போது நீங்கள் குவாலிட்டியான செயின் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம நிறைய நாள் வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ரேஸ்லெட் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போட்ட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.